சூத்திரம் 27. தஸ்ய வாசக பிரணவ. இறைவனின் ஒலி குறிப்பு ஓம் என்ற பிரணவமாகும். இந்து மதம் மட்டுமல்ல, எல்லா மதங்களும் ஓம் என்கிற ஒரு சொல்லே இறைவனின் திருநாமம் என்கின்றன. ஓம் ஆற்றல் மிக்கது, ஆதாயந்தமற்றது. ஓம் ஆற்றல் மிக்கது, ஆதி அந்தமற்றது. ஆ உ இம் என்கிற 3 எழுத்துக்கள் சேர்ந்து ஓம் என்ற சொல் உருவாயிற்று. ஒவ்வொரு மொழியிலும் எத்தனையோ எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒளி. ஆனால் எல்லா ஒளிகளும் இந்த 3 எழுத்தின் ஒளிகளுக்குள் அடங்கிவிடுகின்றன. ஓம் என்கிற ஒளி நமக்குள் எப்போதும் ஒலித்து கொண்டிருப்பது, நாம் தான் அதை கேட்க தவறிவிடுகிறோம். ஓம் என்கிற ஒளி நமக்குள் எப்போதும் ஒலித்து கொண்டிருப்பது, நாம் தான் அதை கேட்க தவறிவிடுகிறோம். நினைப்பின்றி, பேச்சின்றி, செயலின்றி இருக்கும்போது அமைதியான சூழ்நிலையில் அதை நாம் கேட்க முடியும். உடலில், உயிரில், பொருளில் என பிரபஞ்சமெங்கும் இந்த ஒளி பரவி நிற்கிறது. இறை அருளின் அதிர்வு அலைகளே இங்கு எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கின்றன. ஒரு விதைக்குள் ஒடுங்கி கிடக்கிறது ஆலமரம். அத்தனை ஒளிகளுக்கும் மூலமாயிருப்பது ஓம்காரம். இறைவன் பெயரோ உருவமோ இல்லாதவன். ஆனால் அவனுக்கு 1000 நாமங்கள், 1000 வடிவங்களை நாம் தந்திருக்கிறோம். ஆதியும் அந்தமும் இல்லாத அவனை எந்த ஒரு நாமமும் வடிவம் முழுமையாய் விவரித்தகாது. ஓம் என்பது அவனுக்கு உயர்ந்த பெயராயும் சிறந்த வடிவாயும் அமைகிறது. ஓம் என்கிற ஒளி மற்ற ஒளிகளுக்கு விதையாயிருக்கிறது. வார்த்தைகள் அனைத்தும் அதன் அடிப்படையிலேயே அமைந்தன. அதன் அதிர்வலைகளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நாவையோ அன்னத்தையோ தொடாமல் ஆ, அதாவது உள்வாயின் மேற்புறம் தொடாமல் ஆ என்கிற ஒளியை நீங்கள் எழுப்ப முடியும். இம் என்பது உதடுகளின் இறுக்கத்தில் முடிவது. உ தொண்டையின் நடுப்பகுதி எழுப்புவது. ஆ உ இம் என்பது ஓம்.